டால்பின் நிறைய குற்றச்சாட்டுகளை பாஜக மீது தான் நோக்கி வைக்கிறார். ஏற்கனவே பல விளக்கங்கள் கொடுத்திருந்தாலும் கூட இப்போதும் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் ராமசுப்ரமணியம் அவர்களோடு தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கெடுப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு முக்கியமான வெற்றி பயணத்தை துவக்கி இருக்கிற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு வெற்றி பயணத்தை மக்கள் சந்திப்பு இயக்கமாக துவக்கி இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அவருடைய பயணம் வெற்றி பெற பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர்கள் எல்லாரும் இருந்து அதை துவக்கி வச்சுருக்காங்க. இருந்தாலும் எங்கள் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் அவருக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நீட் ஆஃப் த அவர்னு சொல்கிறேன் இல்லையா, இன்றைய தேவை அதை சரியாக உணர்ந்திருக்கிறாரு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும். ஏன்னா 4 வருஷம் கிட்டத்தட்ட 4 மாதம் முடிஞ்சிச்சு. திராவிட மாடல் முதலமைச்சர் இன்றைக்கி திடீர்னு ஓரணிகள் தமிழ்நாடுன்னு சொன்னார். ஆனால் 2020-21 அந்த தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேனர்லாம் வச்சுட்டு பெரிய ஒரு உண்டியல் மாதிரி பெட்டி வச்சுட்டு புகார் பெட்டி மாதிரி இது பூட்டி சாவி நான் தான் என்னுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பேன், வந்த உடனே இதுக்கு தனியாக ஒரு துறை போட்டு ஒவ்வொரு புகாராக உடனடியாக தீர்க்கப்படும் சொன்னார். 4 வருஷம் 4 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனை புகார் தீர்த்திருக்காரு? அந்த பெட்டி எங்கே இருக்குது, அதனுடைய சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நீட்டுக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி அந்த பேனாவை தொலைச்சிட்டு இந்த கையெழுத்து போடாமல் இது வரைக்கும் சால்ஜாப்பை சொல்லிகிட்டு இருக்கிற இளவரசருக்கும் பட்டத்து இளவரசருக்கும் முதலமைச்சருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்க. ஒரு தடவை தான் மக்களை ஏமாற்ற முடியும். முன்னாடி முதலமைச்சர் சொல்லுவார், எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, எல்லா நேரமும் எல்லோரும் ஏமாற்ற முடியாதுன்னு. அதனால் போன தடவை ஸ்டாலின் தான் வராரு இப்படிலாம் டியூன் போட்டு பிரசாந்த் கிஷோர் வச்செல்லாம் பாட்டு போட்டு பண்ணிங்க இல்லையா, அதே பாட்டு 2.0 விடியல் 2.0ன்னு சொல்லி மறுபடியும் ஸ்டாலின் தான் இருக்காரு, வெற்றியை கொடுத்துட்டாரு, மீண்டும் 2.0 நீங்கள் கொடுங்கன்னு அதே பாட்டு கொண்டு போக முடியுமா? நான் என்னுடைய தொகுதி வேளச்சேரியில் இந்த மழை நேரத்தில் ஒவ்வொரு அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் செஞ்ச ஒரு வேதனையான விஷயத்தில் இந்த பாட்டை திருப்பி வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள்லாம் மரியாதையாக வேறன்னு மகளிரெல்லாம் கோபப்பட்டு பேசுனதை நம்ம பார்த்தோம். அந்த காணொலியெல்லாம் இன்னமும் வலைதளத்தில் இருக்குது. அதனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரையில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அரசாங்கத்தை, ஒரு மாநில அரசாங்கத்தை நடத்த முடியுமான்னு தெரியாதனால தான் அனைத்து வகையிலும் தோல்வியடைந்த ஒரு அரசாங்கத்துக்கு உதாரணம்னு சொன்னால் அது திராவிட மாடல் ஸ்டாலின் அரசாங்கம்னு சொல்லலாம். ஒரு 520 வாக்குறுதின்னு சொன்னார், ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை. இப்போ கூட அண்ணன் சொன்னார் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் விலாவரையே பேச முடியும். என்ன சொல்றாங்கன்னா நிதி மத்திய அரசு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு முழுக்க மத்திய அரசாங்கம் அவங்கள மட்டும்தான் நீங்கள் முன்னிலைப்படுத்தி பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது வளர்ந்து வருகிற இயக்கமாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை தவிர்க்க முடியாது. ஏன்னா அடுத்த வரக்கூடிய ஆட்சியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய அட்டென்ஷனை எல்லாரும் வேண்டுமென்னே ஒன்றிய அரசுன்னு புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு அதில் டைவெர்ட் பண்ணி ஏங்க நாங்கள் தான் பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் உயர்ந்த இடத்துல இருக்குது, அதை மத்திய அரசாங்கமே எங்களுக்கு சர்டிஃபை பண்ணிடுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கையாவது 520 முழுக்க நான் அண்ணன் ராமசுப்ரமணியம் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர் உள்ள மகளிருக்கு, குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபான்னு சொன்னீங்கல்ல. அனைத்து மகளிருக்கு, அனைத்து குடும்பம் 2,30,00,000 குடும்ப அட்டை இருக்குல்ல, நீங்கள் ஏன் 1 கோடி பேருக்கு மட்டும்தான் இங்கே கொடுத்தீங்க? அதுவும் 4 வருஷம் 4 மாதம் கழிச்சு இப்போ ஒரு 10,000 பேர் சேர்ப்போம், 20,000 பேர் சேர்த்துப்போன்னு சொன்னால் மீதி இருக்கிற 1,30,00,000 பேருக்கு தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? இப்படி ஒவ்வொரு தொகுதியும், அதாவது நீட்டிலேருந்து ஆரம்பித்து இத்தனை தேர்தல் நான் முடிஞ்சாச்சு. நான் இதே 4 வருஷமாக ஏமாற்றிட்டு மறுபடியும் ஆட்சி கொடுங்க. ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி இல்லாமல் நாங்கள் எங்கள் கூட்டணி எங்கே இருக்குங்க? ஒரு கூட்டணி, அவர் ஒரு கூட்டணின்னு ஒரு பேர் வச்சுருக்கு, இந்திய கூட்டணின்னு. எங்கே இருக்குது அந்த கூட்டணி? அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்கள் இது யாரை ஒன்றிணைவோம் வான்னு சொல்கிறாரு? ஓரணியில் தமிழ்நாடுன்னா முதல்ல ஓரணியில் அந்த இந்தி கூட்டணி இருக்கான்றதே சந்தேகமாக இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்றதை அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி இருக்குது இல்லையா, உதாரணத்துக்கு விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இருக்கார், அவர் சொல்கிறாரு நாங்கள் வெறும் 6 தொகுதியிலலாம் இப்போ முடிச்சுக்க முடியாது,
தேர்தலுக்காக மட்டும் நாங்கள் வந்து கட்சி கிடையாது, நாங்கள் விருப்பப்பட்டால் தேர்தலே வேணாம் போயான்னு போயிடுவோம். அப்போ நீங்கள் யாரை சொல்லுவீங்க எனக்கு புரியுது. அவரே இன்னொன்று சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயணத்திற்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுதான் அரசியல் நாகரிகமா எடுத்துக்கிறதா இல்ல ஒரு தூதா எடுத்துக்கிறதா? நான் வந்து ஆரோக்கியமான அரசியலாவே எடுத்துக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் நாங்கள் பாஜகவோட தான் கூட்டணி இல்லைன்றோம், இன்னொரு பக்கம் பாமக வந்தால் கூட்டணி இல்லைன்னு. இது யாருக்கு கொடுக்குற சிக்னல்? இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? 1000 முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாமல் கூட இருக்கட்டும். ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவருடைய ஒவ்வொரு அறிக்கையும் முன்னாடி மாதிரி அது நாங்கள் 6 அதெல்லாம் முடியாது, அது ரொம்ப வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மதிமுக அதை சொல்றாங்க. அது மதிமுக ரெட்டை இலக்கம்ன்றாரு. முதல்ல அவர் புள்ள வந்து ரெட்டை இலக்கம்னு சொன்னார். ஏன்னா அவர் வந்து திருச்சியில் நான் இந்த சின்னத்தில் தான் நிற்பேன், அதுக்காக எவ்வளோ அழுது சத்தியாகிரகம் அதெல்லாம் போகிற நமக்கு தெரியும். நான் 12 இலக்கு வேணுன்றாரு. அப்புறம் வைகோ வந்து வேண்டாம் அப்படிலாம் தெரியும், எனக்கு வந்து ஜெயிச்சா போதும், பிஜேபி வரக்கூடாது, அதனால் நான் என்ன வேணாலும் ஆதரிப்பேன்னு சொல்லி இப்போ ஒரு கட்சியுமே அதுக்குள்ளார இருக்கிற கட்சி எல்லாருமே முதல்ல மாதிரி டேக் இட் கிராண்டட் இல்லைன்னு காங்கிரஸ் உட்பட சொல்கிறாங்க. காங்கிரஸினுடைய தலைவர் உட்பட இன்னைக்கு மிகப்பெரிய அளவு இது ஓரணியில் தமிழ்நாடு இல்லை, ஓரணியில் இந்தி கூட்டணி வான்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் எதிர்பார்க்கறோமே தவிர ஒரு தோல்வியடைந்த ஒரு அரசாங்கம் 4 வருஷம் கழிச்சு முதலமைச்சருக்கு ஏதோ ஒரு ஞானோதயம் வந்து மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்றது, இதெல்லாம் நாங்களாம் ஏற்கனவே பார்த்துட்டோங்க. நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 80 லட்சம் உறுப்பினர் ஏற்கனவே சேர்த்துட்டோம். இவங்க ரொம்ப லேட்டு. கடந்த வாரம் இவங்களுடைய இந்த ஓரணியில் தமிழ்நாடு வந்த பிறகு காஞ்சிபுரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மக்களை போய் சந்தித்து கையெழுத்து கேட்குறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்கணும், இவர் சொன்னார் இல்லையா, நாங்கள் வந்து ஜிடிபியில் கொண்டு வந்துட்டோம், நாங்கள் இதில் உயர்வு கொண்டு போயிட்டோம், தமிழ்நாட்டை நாங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணிட்டோம்னு சொல்கிறாருல்ல, அது எதாவது ஒன்றாவது இல்லை. ஓரணியில் தமிழ்நாட்டில் அண்ணன் ராமசுப்ரமணியம் தெளிவுபடுத்தினா சந்தோஷப்படுவேன். ஒரு இடத்துலையாவது நாங்கள் இதெல்லாம் சாதிச்சோன்னு சொல்கிறாங்களா? ஒன்றிய அரசு பணம் தரல, இதுக்கு ஒன்றிய அரசு பணம் தரல, இதுக்கு ஒன்றிய அரசு ஏங்க ஒன்றிய அரசு நீங்கள் 1,35 லட்சம் கோடி வாங்கியிருந்ததுலேருந்து இந்த கடந்த 10 வருஷத்தில் 8 லட்சம் கோடி கொடுத்துருக்கோன்னு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் புள்ளி விவரமாக கொடுத்துட்டாங்க. பலதான் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுத்துட்டோம்னு சொல்லி நாங்கள் வந்து என்னெல்லாம் எங்களுக்கு வர வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கன்னு சொன்னது யாருன்னா உதயச்சந்திரன், இவங்களுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அவங்க தான் வந்து தெளிவாக சொல்கிறாரு. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இல்லை திமுக சார்பில் ஊடகத்தில் பேசுகிறவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆனால் எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, ஒன்றிய அரசு இதுக்கு நிதி தரல, அதனால் நீங்கள் கையெழுத்து போடுங்க, நீங்கள் ஓரணியில் வாங்க. இப்போ மண் காப்போம், மொழி காப்போம், மானம் யாருக்கிட்ட இவங்க கிட்டேருந்து திமுக கிட்ட இருந்து தான் இன்னைக்கு மண் வளத்தை காக்க வேண்டியதா இருக்கு, மொழியை காக்க வேண்டியதா இருக்குது. திமுகவனால தான் தமிழ்நாட்டு மலையேறி போயிருக்கு. அதனால யார்கிட்ட போய் காப்பாற்ற போறாங்க? கடந்த 1 வாரத்தில் எங்கிட்ட பட்டியல் இருக்கு. சிவகங்கையில் நடந்த அஜித்குமார் மரணம்லேருந்து ஆரம்பிச்சு, காவல்லேருந்து ஈசிஆரில் நடந்தது, கிருஷ்ணகிரியில் நடந்தது, திண்டுக்கல் நடந்தது, திருவண்ணூரில் நடந்தது, விருதுநகரில், சிவகங்கையில், சூலூரில் 8 நாளைக்கு 8 கொலைங்க. 580 கொலை போன வருஷம் நடந்திருக்கு. 28 லாக்அப் டெத்து. நிறைவு கருத்து சுருக்கமா, நேரம் இல்லை. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க 5 வருஷத்துக்கு மேலே 2வது முறையாக மக்களால் எப்பயுமே தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மேலே, ஆட்சிக்கு மேலே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி அலை இருக்குது. அதனால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வந்தாலோ அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்து, ஊழல் இதெல்லாம் வந்து சகஜமான ஒரு வாழ்வினுடைய நடைமுறையாக மாறிடும். இந்த தடவை முதலமைச்சர் இரும்புக்காரன்னு சொன்னால் கூட அந்த இரும்புக்காரன் எங்கே தான் வச்சுருக்காருன்னு கடைசி வரைக்கும் வெளியில் காட்ட பண்ணுறாரு. ஏன்னா அவ்வளோ மோசமான சட்டம் ஒழுங்கு மாநிலம் இன்றைக்கி இந்த அளவுக்கு மக்களுடைய அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா ஒரு நாளும் கொலை நடக்குது, ஒரு நாளும் கொள்ளை நடக்குது, ஒன்றுமே செய்ய முடியல. கண்ட்ரோலில் இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறி இருக்கு. இதனால் அவங்க ஏற்கனவே இந்த ஊழல் பற்றியெல்லாம் நமக்குள்ள சொல்லவே வேணாம். 9 அமைச்சருக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் மக்கள் களத்தில் நீங்க முந்தி போறீங்கன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா இவங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை தான் வேற பேர்ல கொண்டு வராங்க. பழைய கல்லு புதிய மொந்தன்னு. ஆனா மக்கள் இது நம்ப தயாராக இல்லை. எடுபடவே எடுபடாது. 2026 ஆட்சி மாற்றம் உறுதி.